அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது கிளியர்லி இன்டெஃபனைட் இன்டெக்ரல். இது என்ன சார்னா இன்டெஃபனைட் இன்டெக்ரல். அது ஏன் சார் இன்டெஃபனைட்னு சொல்கிறோம்னா லிமிட்ஸ் ஆர் நாட் கிவன். லிமிட்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது இன்டெஃபனைட் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைரக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால வேற மாதிரி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் டிஎக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறோம்னா மேலேயும் கீழேயும் காஞ்சுகேட்டால மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ கீழே 1 பிளஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ ஆப்போசிட் என்ன சார் 1 மைனஸ் எக்ஸ் divided by 1 minus x into dx காஞ்சுகேட்டால மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டர் என்ன சார் ஆகும் பாருங்க, இன்சைட் த ஸ்கொயர் ரூட்ஸ் நியூமரேட்டர் என்ன ஆகும் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஆயிரும் இல்லைங்களா? டினாமினேட்டர் என்ன ஆகும் பாருங்க சார், இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மெட்ல இருக்கு. அதனோட வேல்யூ என்ன சார் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏன்ற பிளேஸ்ல 1 இருக்கு. அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் பின்ற பிளேஸ்ல எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் எலாங் வித் டிஎக்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் மேல இருக்கக்கூடிய பவர் 2வும் கட் ஆயிரும் நியூமரேட்டருக்கு மட்டும். அப்போ நியூமரேட்டர் என்ன சார் இருக்குன்னா 1 மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ரூட்டுக்குள்ள ஒரு ஸ்கொயர் போடுறோம். அப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டும் 2வும் கட் ஆயிரும். டினாமினேட்டர்ல என்ன சார் இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் along with dx இருக்கும். சரிங்களா? இந்த டைம் என்ன சார் பண்றோம்னா ரெண்டா உடைக்கிறோம். இந்த டைம் ரெண்டா உடைக்கிறோம். எப்படி சார் உடைக்கிறதுனா இன்டகிரேஷன் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு இன்டகிரேஷன் ஆகும், மைனஸ் இடையில மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டகிரல் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு இன்டகிரேஷனை உடைச்சிருக்கும். கிளியர்? ஸோ இது வேணா கேபிட்டல் I ஈக்குவல்ஸ் டு I1 மைனஸ் I2 எடுத்துக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. I1 மைனஸ் I2. இப்போ I1 மட்டும் பாருங்க சார் என்ன பாருங்க. ஸோ I1 ஈக்குவல்ஸ் டு 1 இன்டகிரேஷன் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எலாங் வித் டிஎக்ஸ். கிளியர்? ஸோ இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஃபார்முலா. என்ன சார் ஃபார்முலானா இன்டகிரேஷன் 1 பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா இதனோட ஆன்சர் என்ன சார்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏக்கான வேல்யூ 1, அதாவது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஸோ தட் ஏ ஈக்குவல் டு 1. அப்போ அதனால இதனோட ஆன்சர் என்ன சார் வரும்னா வெறும் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மட்டும் தான் வரும். ஏன்னா ஏ ஈக்குவல் டு 1, அதாவது இங்க 1 பை ஏ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. சரிங்களா? ஏக்கு 1 பிளஸ் எனி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். அப்போ I1 இஸ் ஆல்ரெடி ஓவர். இப்போ நம்ம என்ன சார் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா I2 எடுக்கணும். ஸோ I2ன்றது என்னன்னு பாருங்க, இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே டைரக்ட் இன்டகிரேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பாசிபிள் இல்லை. ஸோ தட் வி ஆர் யூசிங் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எதுக்கு சார் சப்ஸ்டியூட் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா எந்த டேம் நமக்கு சிக்கலாக இருக்குன்னு பார்க்கணும். இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு சிக்கலாக இருக்கு. அப்போ புட் t ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ dt ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx. எனக்கு என்ன சார் வேணும், நியூமரேட்டரில் எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கோங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, மைனஸ் dt பை 2 ஆயிரும். எதுக்கு சார் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இங்கே லிமிட்டை பற்றி பேசலை, அதனால ப்ராப்ளமே கிடையாது. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸுக்கான வேல்யூ மைனஸ் dt by 2 நியூமரேட்டர்ல டிவைடட் பை டினாமினேட்டர் ரூட் ஆஃப் t மட்டும் தான் வந்திருக்கும்.
ஏன்னா டீக்கான வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இதை மறுபடியும் சிம்பிளை பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. மைனஸ் எடுத்து வெளியே வச்சுக்கலாம், 1/2 எடுத்து வெளியே வச்சுக்கலாம். பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? 1/√t இருக்கும். அந்த ரூட் ஆஃப் டீயை நம்ம t பவர் 1/2ன்னு மாற்றிக்கலாம். கூட dt இருக்கும். ரூட் ஆஃப் டீயை 1/2ன்னு மாற்றிக்கலாம். ஸோ கீழே கூடிய டேம் மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ -1/2 டிஸ்டர்ப் பண்ணலை, இன்டெகிரல் அப்படியே இருக்கட்டும். ஸோ t பவர் 1/2 கம்ஸ் இன் நியூமரேட்டர், t பவர் -1/2 ஆயிரும் இல்லைங்களா? ரெசிப்ரோக்கலாக இருக்கு இன்டூ dt. ஓகே, இது என்ன ஃபார்மெட்டில் சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், x to the power n ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் x to the power n என்ன சார் ஃபார்முலா? x பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1. அவ்வளோதான் சார். அப்போ இங்கே என்ன ஃபார்முலா வரும்னு பாருங்கள் சார். -1/2 டிஸ்டர்ப் பண்ணல சார், அப்படியே இருக்கட்டும். இதனோட ஃபார்முலா என்ன சார் வரும்? t பவர் -1/2 plus 1 n plus 1 divided by n plus 1. அதான சார் ஃபார்முலா? x power n plus 1 divided by n plus 1. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1/2 plus 1 இருக்கு. அதாவது 1ல் அரை போச்சுன்னா என்ன சார் கிடைக்கும்? 1ல் அரை போச்சுன்னா ஆஃப் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த டேம் என்ன ஆகுன்னு பாருங்க. இந்த டேம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா -1/2 அப்படியே இருக்கட்டும் சார், டிஸ்டர்ப் பண்ணலை. இதனோட டேம் மேலே என்ன ஆகும் சார்? t பவர் +1/2 டிவைடட் பை 1/2 ஆயிரும் இல்லைங்களா? ஸோ இந்த 1/2 மேலே போகும்போது என்ன சார் ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி -1/2 வச்சிருக்கிறோம். 1/2 comes in numerator, reciprocal. ஸோ 2/1. ஸோ t பவர் 1/2 என்ன சார்? மறுபடியும் நம்ம பழைய ஃபார்மேட்டிக்காக மாற்றிக்கலாம். t பவர் 1/2னா √t. இப்போ இந்த 2 கட் ஆயிரும். அப்போ ரூட் ஆஃப் டீக்கு என்ன சார் வேல்யூ நம்ம எடுத்தோம்? டீக்கு என்ன வேல்யூ எடுத்தோம்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த டீக்கான வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணால் வேலை முடிஞ்சது. சரிங்களா? அப்போ I2ஓட ஆன்சர் என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எனி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் நமக்கு? கேபிட்டல் I இல்லைங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் கேபிட்டல் I ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் ஓவர் ஸ்கொயர் ரூட் 1 minus x divided by 1 plus x dx. So I1 ஓட வேல்யூ என்ன சார் நமக்கு? sin inverse x. I1 ஓட வேல்யூ மைனஸ், ஏன்னா I1 மைனஸ் I2 தான் எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா I1 மைனஸ் I2 தான் எடுத்துருக்கோம். இப்போ மைனஸ் I2 ஸ்கொயர். I2 ஓட வேல்யூ கூட மைனஸ் விட்டுருக்கோம். இந்த மைனஸ் இருக்கு பாருங்க. மைனஸ் விட்டுட்டோம். ஸோ இங்கே மைனஸ் மட்டும் ரிட்டர்ன் ஆயிருந்திருக்கும். ஸோ மைனஸ் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எனி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். இல்லை ஃபைனலாக இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எனி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். இதுதான் சார் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.